உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வானதி, அம்மா, மறுவீட்டு விருந்து தயார். மாமாவை உட்கார வச்சு பரிமாற வேண்டியதுதான். ஏய், அதுக்குள்ள எல்லாத்தையும் சமைச்சிட்டியா? மா, முடிஞ்சிருச்சுமா. நீ இன்னும் என்னத்த பாத்துட்டு இருக்க? உன் மருமகனை கூட்டிட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்கார வை. சரி. சாப்பிடுப்பா. நான் எதுவும் சமைக்கல, எல்லாமே வானதி தான் சமைச்சா. எல்லாத்தையும் உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. ஏய் வானதி, நீயும் உட்காந்து சாப்பிடுவா. இல்லம்மா, மாமா சாப்பிட்டு முடிச்சதும் நான் சாப்பிடுறேன். ஏய், மறு வீட்டுக்கு வந்துட்டு தனித்தனியாவா சாப்பிடுவாங்க? பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. வா, வந்து உட்காரு. அத்த, நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. நான் வரேன். மாமா. அருள் அருள், என்னப்பா சாப்பிட உட்காந்துட்டு எந்திரிச்சிட்ட? நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு அத்த. 10 நிமிஷம் தான்ப்பா, உட்காந்து சாப்பிடுப்பா. ஏற்கனவே நான் சொன்ன நேரத்தை விட 2 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. சாரி த. மாமா. வானதி, போ. மாமா நில்லுங்க மாமா. மாமா, மாமா நில்லுங்க. மாமா சாப்பிட்டு போங்க. மாமா, மாமா நில்லுங்க மாமா. மாமா, 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 மாமா நில்லுங்க மாமா. உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன். ஒரு வாய் கூட சாப்பிடாம போறீங்களே மாமா. ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன், சாப்பிட்டு போங்க மாமா. ஏய், என்ன ரோட்ல வச்சு சீன் கிரியேட் பண்ண பாக்குறியா? என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? போ மாமா. வானதி, மறு வீட்டுக்கு வரதே விருந்து சாப்பிடறதுக்கு தானம்மா. நீ ஆசை ஆசையா அம்புட்டு சமைச்சு வச்ச. ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடாம இப்படி கிளம்பி போன என்னடி அர்த்தம்? அம்மா, நீ ஏமா இப்ப அழுதுட்டு இருக்க? நான் சமைச்சத அருள் மாமாவை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சாப்பாட கேரியர்ல கட்டு. ஏய், போமா, போய் எடுத்து வை. கரிகாலா, மறு வீட்டுக்கு வந்துட்டு இப்படியாப்பா சாப்பிடுவாங்க? விருந்து வைக்கிறதே உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வர்றதுக்காகத்தான். சரி, நந்தினிக்கு ஊட்டி விடுப்பா. ஐயோ, ஊட்டி விடுறதா? கரிகாலா, நந்தினிய பாரு, உன்னை ஆசையா பாத்துட்டு இருக்கா. ஊட்டி விடுப்பா. அவ எங்க அத்தை ஆசையா பாக்குறா? உள்ளுக்குள்ள கொலவெறிய வச்சுக்கிட்டு பாக்குறா. அது உங்களுக்கு தெரியல அத்தை, தெரியல. என்னையா யோசிச்சுக்கிட்டே இருக்க? பாரு, நீ ஊட்டி விடுவேன்னு நந்தினி உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கா பாரு. அத்தை, அது ஊட்டி விடுன்னு சொல்லி பாக்குறது இல்ல அத்தை. ஊட்டி விட்டா கொன்றுவேன்னு பாக்குற பார்வை. நல்லா மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. என்ன பண்றது? என்னப்பா எவ்வளவு நேரம் உன்னையே பாத்துக்கிட்டு இருப்பா? ஊட்டி விடுப்பா. ஊட்டி விடு. என்னையா, என்னாச்சு? அது கறியில எலும்பு இருக்கும் போல இருக்கு. அது குத்திருச்சு அத்தை. பாத்தியா? பாத்து. சரிங்க அத்தை. நந்தினி,
நீ கரிகாலனுக்கு ஊட்டி விடு. ஆ? மாட்டினியா இப்ப நீ என்ன செய்யற நானும் பாக்குறேன். ஐயோ இப்ப என்ன செய்யறது? ஓட்டி விட்டா பதிலுக்கு இவ கடிச்சிருவானே நம்ம கைய. நந்தினி ஊட்டி விடுமா. சாப்பிடுப்பா சாப்பிடுமா. அத்தை அத்தை ஏ என்ன வானதி இது? பின்பக்கமா இருந்து வர? நீங்க அருள் மாமாக்கு தானே சாப்பாடு எடுத்துட்டு போறீங்க? ஆமா. சரி, இவன் மறு வீட்டுக்கு வந்தவன் அங்க சாப்பிடலையா? அத்தை அவருக்காக தான் அத்தை ஆசையா நானே எல்லாத்தையும் சமைச்சேன். ஆனா அவரு கோச்சுக்கிட்டு அங்கிருந்து சாப்பிடாம வந்துட்டாரு. அதான் அது எல்லாத்தையும் நான் கேரியர்ல கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இதையும் அவருக்கு வைங்க அத்தை. சரி குடு. ஆ போடுங்க பிரிமா, ரொம்ப பசிக்குது. பிரிமா, இந்த சமையல் செஞ்ச உங்க கைக்கு நான் ஃபாரின் போனதும் ஒரு ஜோடி தங்க வளையல் அனுப்புறேன். சரியா? கையில போட்டுக்கோங்க. அத்தை நான் அப்படியே முன்வாசல் வழியா வரேன். போ போ. ம் இப்பதான் வரியா வானதி? ஆ ஆமா அத்தை. விடுங்க பெரியமா, அத்தை வீட்டுல உனக்காக விருந்து வச்சிருப்பாங்க, சாப்பிடாம வந்துட்டியேன்னு கேட்டீங்களே. உங்க கைப்பக்குவம் எல்லாம் யாருக்கு வரும்? நல்ல வேளை நாங்க சாப்பிடல. சாப்பிட்டு இருந்தா இப்படி ஒரு தேவாமிர்த சாப்பாட்டை மிஸ் பண்ணிருப்பேன். இந்த தேவாமிர்த சாப்பாட்ட நான் பண்ணலப்பா. அப்புறம் பாட்டி பண்ணதா? இல்ல இல்ல, இது எல்லாமே வானதி பண்ணதுதான். தண்ணி குடிங்க மாமா. என்னங்க? வேணாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.